இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை திறப்பு விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோங்கன்னா அவங்க இன்னைக்கு நாளைக்குள்ளே தேதி சொல்லுவாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் 26 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, 27 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, அதையும் நம்ம பார்க்கணுங்கன்னா திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் 3 இடமே நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி அலுவலகம் தயாராக இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நாங்கள் அறிவித்து கொடுத்துருவோங்கன்னா. ஆனால் நேற்று நான் சென்றது உண்மை, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருப்பது உண்மை, அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தேதியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு இன்று தேமுதிகவினுடைய தலைவர்கள்லாம் வந்தாங்க. அண்ணன் சுதீஷ் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. தொலைபேசி மூலமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 28ஆம் தேதி குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்கின்றோம். ஏன்னா இப்போ உள்துறை அமைச்சருடைய தேதி இன்னுமே முடிவாகல, எப்போ வர்றாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போலாங்கன்னா தேதி முடிவான பிறகு அதை ஒரு முடிவெடுத்து நாங்கள் சொல்றோம். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன மெஷர் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு மெஷர் பண்றோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. சூப்பர். அது காமராஜர் ஐயாவுடைய கனவுங்கன்னா அங்கிருந்து நாம வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டோம். குவாலிட்டி அவ்வளவு பேர்த்துல குவாலிட்டி மீட் அவுட் ஆயிருக்கோம்னா இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. நான் தமிழ்நாட்டை நான் சுட்டிக்காட்ட விரும்பல. இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, ஆனா தமிழ்நாடு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ல ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, குறிப்பாக இந்த 3 மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம் மெஷர் பண்றாங்க. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்சிஆர்டி, சிபிஎஸ்இ இவங்க மெஷர் பண்றாங்க. ரேண்டமா தமிழ்நாட்டில் ரேண்டமா ஒரு 5-6 மாவட்டத்தை எடுக்கிறாங்க. போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க, ஈரோடு எடுத்திருந்தாங்க, சவுத்தில் ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரேண்டமா ஒரு 2-3 நாள்ல. அந்த குழந்தைய வந்து பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா, பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க, பிழை இல்லாம படிக்கிறாங்களா. அந்த அச்சீவ்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 2018, 21, 22. அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. அது வந்து இது நான் சொல்றது எல்லாமே இதில் டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஆக்கப்பூர்வமா சொல்றேன். அதனால அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் நம்ம ஏன் டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும். நாம ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலீங்கன்னா அரசு 2 மாசத்துல அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 2 மாசமா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதுல நீங்க பாஸ் ஆகணுங்கிறாங்க. இல்லாட்ட அந்த மாணவன் என்ன ஆகுங்கன்னா, நீங்க சும்மா உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூம்ல 20-30 பேர் இருப்பாங்க. ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான். எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேல கொண்டு வருவீங்க? இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறக்காக இல்லை. இதையும் மத்திய மாநில அரசு நார்த் சவுத்னு மாத்தும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது. இல்ல நார்த் சவுத் எங்க வந்துச்சு, மத்திய மாநில அரசு சண்டை எங்கன்னா வந்துச்சு. இது வந்து நம்ம 2019-20 புதிய கல்விக் கொள்கையிலேயே சொல்லியிருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அதை 3 ஆண்டுகள் எல்லா மாநிலத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து 4 ஆண்டுகள் கழிச்சு 2024 நாம் அதை கெஜெட் நோட்டிபிகேஷன் எடுத்து கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் கல்வியினுடைய தரம் குவாலிட்டி கீழே வருதுங்கண்ணா. ஆனால் நம்ம மறுபடியும் பீகார்ட்ட போய் யூபிட்ட போய் ஒப்பிடக்கூடாதுங்கண்ணா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பீகாரோட நாங்க சூப்பர், யூபியோட சூப்பர்பாங்க. கேரளாவோட சூப்பரான்னு நான் கேட்கறேங்கண்ணா, தெலங்கானாவோட சூப்பரா, கர்நாடகாவோட சூப்பரா. என் 3 கேள்வி. தென்னிந்திய மாநிலங்களோடு ஒப்பீடு செய்யும் பொழுது தமிழகம் எங்க இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. அதற்கு அமைச்சர் பதில் சொல்லணும். அதை விட்டு மாத்தி வேற ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் உங்க முன்னாடி நாங்க வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு, அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, விருப்பம்.
ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கன்னா. அதை தாண்டி இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை, இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியுங்கண்ணா, எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. அங்க இருக்கக்கூடிய மக்கள், மலையக தமிழர்கள், நாமளாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கிருந்து ஒரு மனிதன் வந்து, இன்னைக்கு நாம எல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம், சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அரசியல் பண்றோம், அதை விடுங்கண்ணா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. மோடி ஐயாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு, அவங்க அம்மாவும் 10 பாத்திரம் கழுவுனாங்க, 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தான் மோடி ஐயா மேல வந்தாங்க. அது ஒரு ஒப்பீடு. இரண்டாவதுங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க. நிறைய நம்ம பேசிட்டே போலாங்க, ஒரு புத்தகமே எழுதலாம். அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலங்கூட அவர் வாங்கல. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலையும் செலவு பண்ணிட்டு போறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சோ மொத்தமா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க. இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது. அதனால ஒப்பீடு சொல்லிட்டே போலாம். அரசியல்ல குற்றம் சாட்டுவதற்காக சொல்றாங்க, அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா. ஆனா அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பீடுங்க, கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா, நரேந்திர மோடி ஐயா. அதே போல நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்க, நிறைய சொல்லிட்டே போலாங்கன்னா. அதனால அரசியலுக்குள்ள போக விரும்பல. நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம், அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்றோம். அதனாலதான் மோடி ஐயாவுக்கு குவைத்துல ஹையஸ்ட் ஆனர் கொடுக்கறாங்க. குவைத்துல எந்த ரிலிஜன் இருக்காங்கன்னா, எந்த ஹிந்து 100% இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல. நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்கறாங்க. எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில மோடி ஐயா ஆனர் கொடுக்கறாங்க. சோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா, இன்னைக்கு நாம சொல்றோங்கண்ணா, நாங்க வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய காவலர்களாக இருப்பது சவுதி அரேபியா, ஒரு காலத்துல டர்க்கி. ஏன்னா மெக்கா மெதினா யாரு கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ். சவுதி அரேபியானுடைய ராஜா மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வாங்குன்னு சொல்றாங்க. அதனால இங்க இஸ்லாமியருடைய தலைவர்கள் சில பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதாவது இஃப்தார் விருதுக்கு போயிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் வந்து இஸ்லாமியர் காவலர், நான் இஸ்லாமியருடைய காவலராக உலகத்தில் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் OIC, சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கா அண்ட் மெதினா, அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் பொழுது, இன்னைக்கு கிணத்து தவளையை போல தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரி. போப்புங்க பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு, 45 நிமிடம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறாங்க. எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்றதுனால வாக்கு அரசியலுக்காக தமிழகத்தில் சில பேர் சொல்றாங்க. அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னா, அதற்கு மேல என்ன கருத்து சொல்றதுங்க? எதுக்கு சார் இப்பதான் கன்னியாகுமரியில் ஒரு தலைவரை கட்சி விட்டு தூக்குனாங்க? எதுக்கு தூக்குனாங்க? கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் RSS ஊர்வலம் நடக்குது. RSS ஊர்வலத்தில் அவங்க கூப்பிடுறாங்க, வந்து கொடி அசைச்சு RSS ஊர்வலத்தை துவக்கி வைங்க. அது ஒரே காரணம், அடிப்படை உறுப்பினர்கள் தூக்கியாச்சு அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள். அப்புறம் என்னாச்சு, 2 வாரம் கழிச்சு சத்தமே இல்லாம அதே பொறுப்புல திரும்ப சேர்த்துக்கிட்டாச்சு. அது எதுக்கு? நான் சொல்ற தலைவர்களுக்கு எது அது நடக்கணுங்கண்ணா? என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவரை விரும்புறவங்க அதிமுக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? பிஜேபியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்வது, ஒரு பாரத் ரத்னா ஐயாவை நீங்களையும் அடைச்சு வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எங்கள் சொத்து ஏன் நினைக்கிறீங்க? மக்கள் சொத்துன்னு நான் சொல்றேங்கண்ணா. அதனால இன்னைக்கு அதிமுக காரங்க சொன்னது நான் சொன்னா கூடங்கண்ணா, எத்தனையோ கட்சி நண்பர்கள் இருப்பாங்களா, திமுக இருக்கவங்களும் புரட்சி தலைவருடைய ஃபேன் இல்லை நீங்க சொல்றீங்களா? அதனால இது ஒப்பீட்டுல என்ன தவறுன்னு தான் நான் கேட்கறேங்கண்ணா. ஒப்பீட்டுல என்ன தவறு? இருவரும் ஒரு பாதையில வந்திருக்கிறாங்க, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், பணத்திலிருந்து இன்டெகிரிட்டியிலிருந்து. இதுல நீங்க சொல்லுங்கன்னா உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. ஆனா அந்த பார்வையே தவறுங்கிறத ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா. அந்த பார்வையே தவறுங்கிறது நம்முடைய மோகன் பகவத் RSS தலைவராக இருக்கிறவங்க
3 நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாரும் அதை வரவேற்கிறோம். அந்த கருத்து நான் வந்து பலகாலமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன கருத்து சொன்னாங்கன்னா, அதாவது ராம் டெம்பிள், ராம் கோவிலை கட்டி முடிச்சாச்சு, அது முடிஞ்சது. அதன் பிறகு புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவதை எல்லாம் தவறுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி இந்துஸ் இருக்கிறாங்க. புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்பாதீங்க, புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்புறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் அந்த கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு சில பேர் பிரச்சனை கிளப்பத்தான் செய்யறாங்க இல்லையா, நான் சொல்லிங்கன்னா ஒரு சாமானிய மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதன் என்ன வேணாலும் பண்றான். ஆர்எஸ்எஸ் கருத்துங்கன்னா, ஆர்எஸ்எஸ் கருத்து ராம் டெம்பிள் கட்டி முடிச்சாச்சு, அது மக்களுடைய எண்ணமா இருந்தது, தயவு செஞ்சு அடுத்த பிரச்சனை யாரும் கிளப்பாதீங்க, அதோட முடிச்சுக்கங்க அப்படி. இந்த கருத்தை வந்து யாருமே விவாதம் பண்ணலையே. இந்த கருத்தை நாயப்படி இவ்வளவு எங்களை மதவாத சாயம் குற்றக்கூடிய திராவிட கட்சிகள் வரவேற்றிருக்கணும் இல்லங்கண்ணா. இன்னைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்கள் மோகன் பகவத் ஐயா சொன்ன கருத்தை ஏன் வரவேற்கலீங்கன்னா? எவ்வளவு பெரிய கருத்து, அற்புதமான கருத்து. அதனால எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி அவர்கள் எங்கேயும் மதவாதத்தை கொண்டு வரல. அவருடைய வாழ்வே அதற்கு ஒரு சான்று என்றுதான் அந்த அறிக்கையில நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு இது வந்து மைனாரிட்டி சீசன் தான். அந்த புஷ்பா 2 மாதிரி இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து இது மைனாரிட்டி சீசன். அதாவது 20ஆம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க போவாங்க, கோயம்புத்தூர் போய் அவர் சொல்லுவாங்க, ஸ்டாலின் ஐயா சென்னையில சொல்லுவாங்க. இந்த மைனாரிட்டி சீசன்ல விட்டுறலாங்கண்ணா. எங்களுக்கு எல்லாமே ஒரே சீசன் தான். ஜனவரியிலிருந்து டிசம்பர் 31 வரை எங்களுக்கு ஒரே சீசன் தான். ஆனா இன்னைக்கு பிரதமர் அவர்களை பொறுத்தவரை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்க மைனாரிட்டிக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா என்னால் ஆயிரம் விஷயங்கள் உங்க முன்னாடி சொல்ல முடியுங்கண்ணா. ஆயிரம் விஷயங்கள். ஏன்னா தனி அறிக்கையாவே கொடுக்கிறோம். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை கம்பேர் பண்ணுங்க, எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு அதிகப்படுத்தி இருக்கோம் பார்க்கலாம். ஹஜ் யாத்திரை நாம் வந்த பிறகு எத்தனை பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியை ஓபன் பண்ணிருக்கோம் பார்க்கலாம். சப்சிடி அதிகப்படுத்தி இருக்கோம் பார்க்கலாம். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை பார்க்கலாம். ஏன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஆதரவு கொடுக்கிறோம். இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட்ல பல இடத்துல அதை எதிர்த்து கேஸ் போடும் பொழுது கூட நம்முடைய ஆதரவு இருக்கு, கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸ். அதெல்லாம் தாண்டி குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கணும், ஸ்பெசிபிக்லி டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியனுக்கும். அன்னைக்கே கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் முதல்ல கொண்டு வந்தே தமிழ்நாட்டில் தான். இவங்க அப்பவே பிளவுவாத அரசியலை எப்பவோ ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த செக்குலரா இருக்கும் அப்படின்னா, இவங்க கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசமே வேற மாதிரி இருக்கு. நாங்க செக்குலரா இருக்கோம், நியாயமா இருக்கோம், நடுநிலையா இருக்கும் அப்படின்னா, இவர்களை பொறுத்தவரை 2 சமுதாயத்தை உயர்த்தி பேசினா தான் செக்குலரிசம். எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைங்க. எங்க பார்வை அப்படி இல்லை. எல்லோரையும் சமமா பார்க்கிறோம். அதனால நீங்க கேட்ட கேள்விக்குங்கன்னா ஒரு டீடைல்டு அறிக்கை நாளைக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். குறிப்பா 10 இயர்ஸ்ல மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம், அத முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்துல இதை வர அதிகமா நாங்க செஞ்சிருக்கோம் ப்ரூவ் பண்ணிட்டோம். உண்மை. அதிர்ச்சியான ஒரு தகவல். குறிப்பாக 2023-24 குழந்தை திருமணம் வந்து தமிழகத்தில் 50% மேல ஒரே ஆண்டில் 1300 சில நம்பர்ஸ் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. அதுவும் சில மாவட்டத்தில். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம திராவிட மாடல்னு சொல்றோம், திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம், நாம் வந்து எல்லோருக்குமான அரசுன்னு சொல்றோம். தமிழகத்தில் இன்னைக்கும் 18 வயசுக்கு கீழே திருமணம் ஆகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகதோ தவிர குறையில. ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. இரட்டை டம்ளர் முறை குறைஞ்சிருக்கா? இல்லை. இந்த மாதிரி குறிப்பாக எந்த இண்டிகேட்டர்லயுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, நான் காட்டவே மாட்டாங்க. இந்த முக்கியமான இண்டிகேட்டர்ல எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்லாம திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு எதை சொல்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல. ஒரு மாவட்டத்திலையும் சைல்டு மேரேஜ் பிரிவென்ஷனுக்கு ஒரு ஆபீசரே நம்ம வச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசுல ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் முதலமைச்சர் ரிவ்யூ பண்றாங்களா? அதுவும் பொருளாதாரம் உயர உயர, ஒரு மாநிலத்தினுடைய நிதி பொருளாதாரம் உயர உயர குழந்தை திருமணம்ங்கிறது கீழே வரணும். இது வந்து ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனா தமிழகத்தில் ஒரு பக்கம் பொருளாதாரம் உயருங்கிறீங்க, ஒரு பக்கம் ஏன் குழந்தை திருமணம் அதிகமாகுது? அதனால அரசுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகள், நீங்க உங்களுடைய பேசிக் அடிப்படை பணியை நீங்க செய்யாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்விங்க.
அச்சம் நான் பார்க்கலீங்க ஐயா. நான் சொல்றது ஏற்கனவே நான் சொன்னேன். நாங்க பாருங்க, இவங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு இவரை கூப்பிட்டாங்க, அப்ப இவங்க துரோகிக, மத்திய அரசோடு இணக்கமா போறாங்க. நாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நாணய வெளியீட்டு விழாக்கு யாரையுமே கூப்பிடல அப்படின்னாங்க. நான் சொன்னது நீங்க கூப்பிட்டு இருக்கணும். நீங்க புரட்சி தலைவர் ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு பிரதமர் வந்திருந்தாங்கன்னா அது காஷ்மீர்ல நியூஸ், நாகாலாந்துல நியூஸ், அசாம்ல நியூஸ். அதனால் நீங்க பிரதமரை கூப்பிடாததோ ஒரு முக்கியமான தலைவரை கூப்பிடாதோ உங்க பிரச்சனை. நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, புரட்சி தலைவருடைய பெருமை இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும், செல்லணும். நீங்க ஏன் அவரை குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. என்னுடைய அறிக்கையும் கூட மோடி ஐயாவையும் எம்ஜிஆர் ஐயாவையும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கம்பேர் பண்ணி சொல்றோம். அது எதற்கு சில பேருக்கு அது இன்செக்யூரா இருக்க போதுங்கன்னா, அவங்க பாராட்டணும், அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு அது வலு சேர்க்குது, அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவருக்கு வலு சேர்க்குதுன்னு தான் அவங்க பார்க்கணுங்கண்ணா. அண்ணா இது உங்களுக்கு தெரியும், இது நீண்ட நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. உள்ளொதுக்கீடு, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இப்ப அந்த ப்ரொபோஷனல் 15% என்கின்ற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசு 10% அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை எல்லா சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும், ப்ரொபோஷனலா அவர்களுக்கான அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பங்கள். இன்னைக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கி இருப்பது யாருன்னு பாருங்க. இதற்கு முந்தைய அரசாங்கம் குலசேகர கமிஷனை அமைச்சிருக்கிறாங்க. திமுக அரசு வந்த பொழுது அவங்க கேட்டது வெறும் 6 மாசம் எக்ஸ்டென்ஷன். இவங்க 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில தமிழ்நாட்டினுடைய காஸ்ட் சர்வே நம்ம கையில இருக்கும். சோ எல்லா சமுதாயமும் என்னென்ன இருக்காங்கன்னா எல்லோரும் என்ன கேட்கறாங்க, we can go towards it. ஆனா இன்னைக்கு நீங்க குலசேகரன் கமிஷனுடைய எக்ஸ்டென்ஷன் 6 மாசம் கொடுக்கல. சோ இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் நம்ம கையில இல்ல. ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலண்டா இருக்கணும்னு நினைக்கிறோங்கன்னா அதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. 15, 14, 16, 17 எல்லா சமுதாயம் உட்பட. பட் நீங்க நம்பர்ஸ் இல்லாம எந்த பேசிஸ்ல ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுக்க முடியும்? ஏன்னா அதை அவாய்ட் பண்றதுக்காக இவங்களும் அதுக்கு போறது இல்லை. கேட்டா மத்திய அரசு காஸ்ட் சென்சஸ் எடுக்கட்டும், நாங்க எதுக்கு மாநில அரசு எடுக்கணும் அப்படின்னு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கு. ஆனா நீண்ட நாட்களா கேட்டுட்டே இருக்காங்க, எந்த பேசிஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு மாநில அரசு முதல்லயே பாத்தீங்கன்னா மடை மாற்றி விட்டுட்டாங்க. கையில எந்த விதமான டேட்டா பாயிண்ட்ஸ் இல்ல. அதனால இதற்கு முதலமைச்சர் இன்னைக்கு வாய்ப்படுத்தி இல்ல, தமிழ்நாட்டில் நாங்க காஸ்ட் சென்சஸ் அறிவிக்கிறோம், தமிழ்நாட்டில் நாங்க அதை கலெக்ட் பண்றோம், 2 வருஷத்துல கைக்கு டேட்டா வந்துடும் சொன்னாங்கன்னா கூட எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. முதலமைச்சர் மௌனம் காத்து விட்டு எதையும் மத்திய அரசு மேல பழிய போறது எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? அவங்களுடைய மெயின் கோலே இதுங்கண்ணா. ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியோடைய மிக முக்கியமான ஒரு முழக்கம் பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 10-20 இயர்ஸ் அவங்க சொல்றது எல்லாமே உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு. எல்லா கட்சியும் அதை நோக்கி தான் பயணம் பண்றாங்க. அவங்க கேட்பது இதான் எங்களுடைய கடைசி ஆப்ஷன், நீங்க கொடுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட நாங்க வர்றோம், நிபந்தனை எல்லாம் கொடுக்குற, எலெக்ஷனே நிக்கல, உங்களுக்கு கேன்வாஸ் பண்றோம், நாங்க போய் கீழே போய் பேசுறோம். அதனால அதுல எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கலாம். அந்த கட்சியினுடைய ஒரு நீண்ட நாள் கனவு அவங்க கேட்கறாங்க. இன்னைக்கு நான் என்ன குற்றம் சுமத்துறேன்னா திமுக மேல, இன்னைக்கு யாரு இது போன்று நாளைக்கு இன்னொரு தலைவர் கேட்கறாங்க, இன்னொரு சமுதாயம் கேட்கறாங்கன்னா கூட அவங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிங்களோ தவிர ஒரு டேட்டா பாயிண்ட வச்சு பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு இன்னைக்கு திமுக அந்த பாதையில செல்லவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கம். ஆனா தவறுனது இல்லையாங்கன்னா அவங்க இன்னைக்கு அதுதான் எங்க கடைசி, அது என்ன சொல்றாங்க, எலெக்ஷனே நிக்கலின்னு சொல்றாங்க. நாங்க தேர்தல கூட நிக்கல, எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், சீட்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், தொண்டனாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கிறோம். அதனால அவங்களுடைய கருத்து அது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குங்கண்ணா? மேடம் சாரி.